ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஷின்சான்ல இருந்து சில ஸ்கேரி எபிசோட்ஸ் வந்திருக்கு. அதுல நான் பார்த்து இது நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண எபிசோட் அப்படின்னா அது இதுதான். அப்படி இதுல என்னத்த காட்டுறாங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இது ஒரு ட்ரீம் வேர்ல்ட்ல நடக்கிற ஒரு ஸ்கேரி ஆக்ஷன் எபிசோட் தான். அதாவது என்ன மேட்டர்னா, கனவு உலகத்துல இருக்க ஒரு ஸ்கேரி மிக்ஸி உண்மையான உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்க மிக்ஸியை வந்து கனவுல புடிச்சு கட்டி போட்டுட்டு அதை அவங்க இடத்துக்கு வந்து பர்மனண்டா எப்பயுமே நம்ம ஷின்சானுக்கு அம்மாவாவே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணோம். இதுல ஹைலைட்ஸ் என்னன்னா, இதுக்கு காரணமே நம்ம ஷின்சானா தான் இருப்பான். அப்பனா ஷின்சானே அவங்க அம்மாவை போட்டு தள்ள ஐடியா பண்ணிட்டானா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. அவன் ஒண்ணு நினைச்சிருப்பான், ஆனா கனவுல அது வேற மாதிரி நடந்திருக்கும். இந்த கனவுக்குள்ள மூணு பேர் மட்டும்தான் இருப்பாங்க. நம்ம ஷின்சான், மிக்ஸி அண்ட் ஈவில் மிக்ஸி. இதுக்கு மேலேயே ஹைப் கொடுத்துக்கிட்டே போனா வெரி ஐ வீடியோவை கட் பண்ணிட்டு போயிருவீங்க. அதனால இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம ஷின்சான்ல இருக்க ஒரு நியூ ஸ்கேரி ட்ரீமி மாமி எப்படி வேணா சொல்லலாம், அப்படி ஒரு எபிசோட பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை பத்தி ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ஒரு எபிசோட் உண்மையிலேயே நல்லா இருக்கும். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அன்னைக்கு நைட்டே இவங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப மிக்ஸி வந்து நான் கேன்பியை வச்சு ஒரு டிஷ் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஷின்சான் அந்த இடத்த சாப்பிட்டு பார்த்துட்டு இது மெல்ட் ஆகுது அப்படின்னு சிரிச்சிட்டு இருப்பான். ஹாரி வந்து ஆனா இதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறாரு. அது ஏன், ஃபர்ஸ்ட் கேன்பியோனா என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பூசணிக்காவோட அந்த தோலெல்லாம் பிச்சு எடுத்து அதை காய வச்சு அதை நூடுல்ஸ் மாதிரி ஆக்கி அது கூட சாஸ் சுகர்லாம் சேர்த்து செய்யற ஒரு டிஷ் தான் இந்த கேன்பியோ டிஷ். ரொம்ப ஸ்வீட்டியாவும் மெல்ட்டியாவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ உங்க வீட்டுல டெய்லி கேன்பியோ தான் சொல்லுங்க அப்படின்லாம் நினைச்சிடாதீங்க. நானே நெட்ல தான் படிச்சேன். ஹாரிக்கு இதுல பெருசா புரியல போல, அதனால எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி பேசி முடிச்சுட்டு அப்புறம் எல்லாருமே தூங்க போலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு எல்லாருமே தூங்க போறாங்க. அப்ப நம்ம ஷின்சான் தூங்காம மான்ஸ்டர்ஸோட டாய்ஸ் எல்லாம் கையில வச்சுக்கிட்டு ரெண்டுத்துக்குள்ளேயும் சண்டை போட்டுட்டு விளையாடிட்டு இருப்பான். அப்போ ஆக்ஷன் கீக் அப்படின்னு சொல்லி கத்துவான். மிக்ஸி அங்கிருந்து வந்துட்டு தூங்குற நேரத்துல எதுக்கு இதெல்லாம் வச்சு விளையாடிட்டு இருக்க, என்ன பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. நம்ம ஷின்சானும் மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போடுறது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியுமா, இந்த உலகத்தை காப்பாத்துறது இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி இவனும் சொல்லிட்டு இருக்கான். அப்ப மிக்ஸியும் வந்து அப்ப நல்லா யோசிச்சு பாரு, உங்க அம்மாவோட அந்த மான்ஸ்டர் ரொம்ப பயங்கரமா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி அவனை அடிய போட்டு ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வருவாங்க. நம்ம ஷின்சானே இல்ல பரவாயில்ல உலகத்தை அப்புறம் காப்பாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு படுத்துட்டு குட் நைட்ன்றுவான். அப்ப இவன் என்ன சொல்லிட்டு இருப்பானா, நம்ம அம்மா ரொம்ப பயங்கரமா இருக்காங்க, எனக்கு ரொம்ப ஸ்வீட்டான மாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் தூக்கத்துல சொல்லிட்டே தூங்கிட்டு இருப்பான். கொஞ்ச நேரம் அப்புறம் பார்த்தா மிக்ஸி ஏதோ கத்திட்டு இருப்பாங்க. அதாவது தூக்கத்துல வந்து ஏதோ புலம்பிக்கிட்டே கத்திக்கிட்டே என்ன விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து கொஞ்ச நேரத்துல நம்ம ஷின்சானும் பயந்துகிட்டே ஏஞ்சி அவங்க கிட்ட போவான். மிக்ஸியும் தூக்கத்துல வந்து கேன்பியோ கேன்பியோ அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருப்பாங்க. நம்ம ஷின்சானும் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கிட்ட போய் பார்க்கக்குள்ளதான் தெரியும் அங்க என்ன நடந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, கனவுல வந்து நம்ம ஈவில் மிக்ஸி நார்மல் மிக்ஸியை வந்து கேன்பியோ வச்சு கட்டி போட்டு பீரோல தள்ளி லாக் பண்ணிட்டு இருக்கோம். அதுகிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மிக்ஸி கனவுல போராடிட்டு இருப்பாங்க. அதனால தான் இங்க அந்த ரியல் வேர்ல்டுல வந்து அவங்க கேன்பியோ கேன்பியோன்னு சொல்லி என்ன யாராவது காப்பாத்துங்கன்னு கத்திட்டு இருப்பாங்க. இவனுக்கு எப்படி காப்பாத்தணும் அப்படிங்கிறது தெரியாது. மிக்ஸி வந்து ஷின்சானை காப்பாத்து, என் மேல வந்து கை வை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவன் போயிட்டு அவங்க தலை மேல ஏறி உட்காந்துக்குவான். அந்த கனவுலையும் மிக்ஸி கடுப்பாயிட்டு உன்னை நான் அப்படி பண்ண சொல்ல, என் தலையில கை வைக்க சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவன் போயிட்டு தலையில கை வச்ச உடனே ஒரு கிரீன் கலர்ல ஒரு லேசர் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகிட்டு இவனும் அவங்க கனவுக்குள்ள போய் மாட்டிப்பான். அந்த கனவுல நம்ம ஷின்சான் வீடு ஒரு மாதிரி டார்க்கா பயங்கரமா இருக்கும். அங்க சுத்திர எதுவுமே இருக்காது. இவன் அங்க சுத்தி பார்த்துட்டு இருக்கக்குள்ள நம்ம ஈவில் மிக்ஸி ஒரிஜினல் மிக்ஸியை வந்து நல்லா கட்டி போட்டு பீரோல தள்ளி கதவு மூடிட்டு நம்ம ஷின்சான் கிட்ட ஒண்ணுமே நடக்காத மாதிரி ஷின்சான் வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும். நம்ம ஷின்சானும் ஆமா நீங்க தானே ஹெல்ப் வேணும்னு கேட்டீங்க, உங்களுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு இந்த ஈவில் மிக்ஸியும் இல்ல எனக்குலாம் எதுவுமே ஆகல, நீ வந்ததுக்கே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நான் நிறைய ரைஸ் பால்லாம் செஞ்சு வச்சிருக்கேன், நீ அதை பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவ, வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டு போவோம். ஆனா ஷின்சானுக்கு தெரியாது அது ஒரு பேய் அப்படிங்கிற மாதிரி. அவன் அவனோட உண்மையான அம்மா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு அவங்க கூட போயிட்டு இருப்பான். அதை அவனுக்கு நிறைய ரைஸ் பால் அது இதுன்னு ஊட்டி விட்டு நிறைய டாய்ஸ் அப்புறம் சாக்கோபி அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் கொடுக்கும். இது எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சக்கப்புறம் ஷின்சான்ட்ட வந்து உனக்கு இந்த மாதிரி இருக்கிற அம்மாவை பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கும். நம்ம ஷின்சானும் ஆமா எனக்கு இப்பதான் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்ச நேரம் அப்புறம் சரிவா நம்ம திரும்ப போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவனுக்கு ரைஸ் பால் கொடுக்க வரும். இவன் வந்து இல்ல எனக்கு போதும், எனக்கு வயிறு ரொம்ப ஃபுல் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடதான் ஒரிஜினல் மிக்ஸியோட வாய்ஸ் கேட்கும். நம்ம ஷின்சானோட ஒரிஜினல் அம்மா வந்து கத்திட்டு இருப்பாங்க. என்ன சத்தம் அது அப்படிங்கிற மாதிரி இவன் போக ட்ரை பண்ணுவான். அப்ப ஈவில் மிக்ஸி வந்து இல்ல அதெல்லாம் நீ கண்டுக்காத, நீ ஒழுங்கா நல்ல பையனா என் கூட இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இவன் அதை காதலே போட்டுக்காம அது என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போயிடுவான். அங்க போயிட்டு ஒரு கதவு கிட்ட தான் சத்தம் கேட்டுட்டு இருக்கோம். அந்த கதவை திறந்து பார்த்தா அந்த இடத்துல தான் அந்த பூசணி கொடி இருக்கும். அந்த கொடியில தான் நம்ம மிக்ஸியை வந்து ஈவில் மிக்ஸி அந்த கேன்பியை வச்சு கட்டி போட்டு வச்சிருப்பா. நம்ம ஷின்சான் அதை திறந்து பார்த்துட்டு இல்ல நான் எதையுமே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதை க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுவான். அப்ப மிக்ஸி கடுப்பாயிட்டு ஒழுங்கா என்ன காப்பாத்து அப்படிங்கிற மாதிரி கத்துவாங்க. இவனும் போயிட்டு அவங்களை காப்பாத்துவான். கொஞ்ச நேரம் அப்புறம் ஈவில் மிக்ஸி அந்த இடத்த கண்டுபிடிச்சி வந்துட்டு ஷின்சான் என் பேச்சை கேட்காம சொல்ல ஓடி போயிட்ட பத்தியா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்கோம். அங்கதான் ஒரிஜினல் மிக்ஸி யார் நீ எதுக்கு இதெல்லாம் பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்கக்குள்ளதான் நம்ம ஈவில் மிக்ஸி ஷின்சான் தான் எனக்கு இதெல்லாம் பண்ண சொன்னா, அவன் தான் தூங்க போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு புது அம்மா வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டா அவங்க ரொம்ப ஸ்வீட்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, அதனால தான் ஆசைப்பட்ட மாதிரியே நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். நம்ம ஒரிஜினல் மிக்ஸி வந்து தூங்கும் போது எதுக்கு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன்கிட்ட கத்திட்டு இருப்பாங்க. அப்ப ஈவில் மிக்ஸி வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து விடிய போது, விடியற வரைக்கும் நம்ம இதே மாதிரி இருந்தா நான் வந்து உன் இடத்துக்கு வந்துருவேன், அதோட ஷின்சானுக்கு நான் தான் பெர்மனன்ட்டாவே அம்மாவா இருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். நம்ம ஒரிஜினல் மிக்ஸி வந்து என்ன எப்படியாவது காப்பாத்து அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருப்பாங்க. இவனு போயிட்டு அந்த கேன்பியோவை
கவுக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பான். ஆனா அது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்கப்புறமேட்டு அதை பல்லால கடிச்சு அதை சாப்பிட்டுலாம் வந்து அதை அவுத்துருவான். அப்ப ஈவில் மிக்ஸி வந்து கடுப்பாயிட்டு, நீ எதுக்கு இப்படி எல்லாம் பண்ண? ஆனா நீ தானே சின்சான் உனக்கு வந்து ஸ்வீட்டானாமா வேணும்னு கேட்ட, அப்புறம் ஏன் அப்படி எல்லாம் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்கும். அதுக்கு நம்ம சின்சானோ இல்ல நீங்க இப்படி ஸ்வீட்டா இருக்கிறதா எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு, அதுக்கு நார்மலா இருக்கிற அம்மாவே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லக்குள்ளதான், ஆனா இது இனிமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு ரிமோட் எடுத்து ஒரு பட்டன் அழுத்தி நம்ம ஒரிஜினல் மிக்ஸியை வந்து மயக்கம் போட்டு விழ வச்சிரும். அவங்களும் வந்து தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த ரிமோட் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் அவங்களை எழுப்ப முடியாது அப்படின்னு சொல்லி இதுவும் வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்கக்குள்ள நம்ம சின்சான் வந்து அங்க பாருங்க டாம் க்ரூஸ் போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுவும் திரும்பி பார்த்துட்டு டாம் அப்படின்னு சொல்லி கத்திட்டு அந்த ரிமோட்டை கீழே விட்டுரும். அந்த ரிமோட்டை சின்சான் எடுத்து ஒரிஜினல் மிக்ஸியை வந்து எழுந்து வர வச்சிருவான். இதுவும் டாம் க்ரூஸ் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இல்ல யாருமே இல்லையா இப்ப எலிவிஷனா இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பக்குள்ளதான் ஒரிஜினல் மிக்ஸி அதுகிட்ட ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு வழியா அந்த சண்டையில ஈவில் மிக்ஸியை போட்டு தள்ளிட்டு ஒரிஜினல் மிக்ஸி வந்து ஜெயிச்சிருவாங்க. இவங்க கனவுல இருந்து எழுந்து வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம சின்சான் வந்து எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வருவான். அப்ப நம்ம மிக்ஸி வந்து ஆமா எனக்கும் அப்படிதான் வந்தது அப்படிங்கிற மாதிரி இவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கக்குள்ளதான் மிக்ஸியோட ட்ரெஸ்ல வந்து அந்த கேன்பியை ஓட்டிட்டு இருக்கும். அதை நம்ம சின்சான் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு ஸ்வீட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஆனா மிக்ஸிக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். ஏன்னா இதெல்லாம் கனவுல தானே நடந்தது, அப்படி இருக்கக்குள்ள இந்த கேன்பி எப்படி அந்த ட்ரெஸ்ல ஓட்டிட்டு இருக்கும், அப்ப இது உண்மையிலே கனவுல நடந்ததா இல்ல நஜத்துல நடந்ததா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு மாதிரி குழப்பத்துல இருப்பாங்க. அப்பனா இது கனவு கிடையாது, இது உண்மையிலே நஜத்துல நடந்ததா இருந்தா அப்ப ஈவில் மிக்ஸி உண்மையிலே இருந்ததா அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கக்குள்ள இந்த எபிசோட் அதோட முடிச்சிருவாங்க. உண்மையிலே ஒரு ஒர்த்தான எபிசோட்னு சொல்லலாம். ஏன்னா பாக்குறதுக்கு போரே அடிக்காம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இந்த எபிசோடுக்கு நீங்க என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அவங்க இந்த எபிசோட அதோட முடிச்சனால நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் கோஸ்ட் சீரிஸ்ல அடுத்தடுத்த வீடியோ வரப்போகுது. அதெல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.